ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மதுரை தேனி ரோட்டில் இருக்கிற நாகமலை புதுக்கோட்டையில் இருந்து விராட்டிப்பட்டுக்கு கட்டிட்டு இருக்கிற நேஷனல் ஹைவே பைபாஸ் ரோட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பைபாஸ் ரோட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே கட்டுறாங்க. புது க்ரீன்ஃபீல்ட் பைபாஸ் இருந்து கட்டுறாங்க. இந்த ரோடு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா கரண்ட்டாக கப்பலூர் பைபாஸ் ரோடுக்கு முன்னாடி இருக்கிற நாகமலை புதுக்கோட்டையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு புது ஃப்ளைஓவர் கட்டியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளைஓவர் கப்பலூர் NH பைபாஸ் ரோடை கிராஸ் பண்ணி அப்படியே நேராக அச்சம்பட்டு பைபாஸ் பண்ணி விராட்டிப்பட்டில் ஜாயின் ஆகுது. இந்த ப்ராஜெக்டை 2024 இதுக்கு லேண்ட் அக்யூசேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த பைபாஸோட மொத்த லென்த்தோ 3.53 கிலோமீட்டர் அண்ட் இது எல்லாமே 4 லைன் தான். இப்போதைக்கு கரண்ட் ஸ்டேட்டஸ் இந்த க்ரீன்ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது புதுசாக ரோட் போட்டிருக்கிற ஏரியா ஆல்மோஸ்ட் கட்டி முடிச்சிட்டாங்க. எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்தவரை விராட்டிப்பட்டு அச்சம்பட்டு ஒரு 2 லைன் ரோடாக தான் இருந்துச்சு. பயங்கர டிராஃபிக் ஜாம் ஆகும். மார்னிங்கில் அந்த ஜங்ஷன்லாம் டிராஃபிக் ரொம்பவே அதிகம். ஏன்னா அது 2 லைன் ரோட், அது போக ஒரு பெரிய ரெசிடென்ஷியல் ஏரியாவும் கூட. அதனால் பயங்கர கன்ஜெஷன் ஆகுது. அப்படின்றனால நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி இந்த புது பைபாஸ் ரோடை கட்ட ஆரம்பித்தாங்க. இந்த ப்ராஜெக்டோட மொத்த மதிப்பு 260 கோடி. லேண்ட் அக்யூசேஷன் இது எல்லாமே பண்ணி இப்போ ரோடுமே ஆல்மோஸ்ட் முடிகிற நிலமையில் இருக்குது. இப்போ இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேட்டஸில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, விராட்டிப்பட்டில் ஜாயின் ஆகிற இடத்துல இருக்கிற பில்டிங்லாம் இன்னுமே இருக்க தான் செய்யுது. ஸோ ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் தான் பெண்டிங் ஒர்க். 100 மீட்டர் எப்போ பண்ணுவாங்கன்னு தெரியலண்ணா. ஏன்னா இங்கே இருக்கிற லேண்ட் அக்யூசேஷன் கம்ப்ளீட்டாக இன்னும் முடிக்கல. அதுக்கான லீகல் கேசஸ்மே இன்னும் போயிட்டு இருக்குது. அது முடிஞ்சாதான் அந்த லேண்டெல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் இந்த வீடெல்லாம் இடித்து அதுக்கப்புறம் தான் இந்த ஃபினிஷிங் டச்சே கொடுக்க முடியும். அது வரைக்கும் இந்த ரோடு யூஸ்லெஸ் தான். ஸோ இப்போதைக்கு இந்த ரோடு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்படியே திரும்பி தான் போகணும். ஏன்னா எந்த வித ரோடோடையும் இன்னுமே கனெக்ட் பண்ணலை. இந்த மாதிரி மண்ணால் போட்டு டெட் எண்டாக தான் மூடி வச்சுருக்காங்க. இந்த ரோடுக்கு லீகல் கேசஸ் போயிட்டு இருக்கிறனால இந்த ஒரு ஸ்ட்ரெச் தான் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த லீகல் இஷ்யூஸ் போகிறனால எப்போ முடியும் அப்படின்றது தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்தால் கண்டிப்பாக ஃபுல் வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.